ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் வைஃபோட நெக்ஸ்ட் பாட்டை தான் வந்திருக்கேன். போன பாட்டில் நம்ம ஜங்குக் ஜானா சொன்னதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு தேயை அக்செப்ட் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ இப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேட யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வேறு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ண? ஜானா கண்டிப்பாக டே எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் டே பண்ண மொமெண்ட் எனக்கு இப்போ வரைக்கும் கோவத்தை கொஞ்சம் கூட குறைக்கல. ஜானாவை டே கூட என்னால் அனுப்பவும் முடியாது. இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு டே அப்படி மொத்தமாக ஃபாஸ்ட் ஆகுது. நம்மகிட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்துருக்காரு நம்ம ஜங்குக்கிட்ட. ஆனால் நம்ம ஜங்குக்கு டேயை அந்த ஒன் டே முழுக்க இக்னோர் தான் பண்ணுறாரு. ஜங்குக்கு இருக்கிற பிளேஸில் ஜிமினாவை இருக்க வச்சுட்டு எனக்கு ஒர்க் இருக்குங்கிற மாதிரி அதர் பிளேஸ்க்கு போயிருப்பார். இந்த மாதிரி போனால் அந்த ஒன் டே மொத்தமாக வேஸ்ட் ஆகுறத தியா நோட் பண்ணிவிட்டு கம்பெனி ஒர்க் முடிச்சுட்டு வெளியே போகிற நம்ம ஜிமினாவையும் ஹேரியும் நோட் பண்ணிவிட்டு என்னடையா 2 டேஸில் ஏதோ ஜங்குக்கு கரெக்ட் பண்ணிடுவேங்களாம் பேசினேன். 1 டே முழுக்க ஜங்கு கம்பெனி பக்கமே வரல. இன்னும் 1 டே தான் இருக்குது. நீ என்கிட்ட போட்ட சேலஞ்சில் தூக்க போடுற அப்படிங்கிற மாதிரி திட்டுறா. இந்த மாதிரி திட்டுனா இப்போ கரெக்டாக அந்த கம்பெனிக்குள்ளே நம்ம ஜங்கு கூட கார் என்ட்ராகுது. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஜங்கு கூட கார் என்ட்ராகிற மூமெண்ட்டை நோட் பண்ணோம். ஜங்கு கம்பெனியே காரை விட்டு இறங்கி ஜானா, டே, ஜிமினா, ஹாரி, தியா அவ்வளோ பேருமே நோட் பண்ணிட்டு ஜிமின், டே 2 பேரும் காரில் வந்துடுங்க. ஜானாவை ஹேண்ட்ஸில் கொண்டு வா. அப்புறம் ஹாரி நிக்டேயோட காரை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பீமின் 2 பேருமே ஜங்குக்கு இருந்து கூட்டிகிட்டு போகிற இந்த மூமெண்ட்டை பார்த்து தியா ரொம்ப காண்டாகிறா. இங்கே என்னடா நடக்குது? இவன்கிட்ட பேசவே மாட்டான், இவன்கிட்ட ஃபைட் பண்ணியிருக்கான்னு நினச்சா இங்கே பிக் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியா நோட் பண்ணால் டேயுமே ரொம்ப ஷாக்கிங்கில் ஜங்குக்கா என்ன கூப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணபடியே காரில் பேக் சைட் சீட்டில் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தோம். நம்ம ஜிமினாவுமே நம்ம டே பக்கத்தில் உட்காந்துட்டு டே மச்சான் என்னடா நடக்குதுங்க? அதான்டா எனக்கும் தெரில. டே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி டே செலவும் எனக்கும் அட்டாண்டா தெரியல. எதுக்காக உன்னை இந்த காரில் கூட்டிகிட்டு வந்துருக்காருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தான். இந்த மாதிரி மீன் எப்படி பேசிகிட்டு இருப்பாங்களோ அதேமாரி அவங்களுக்குள்ளேயே ரகசியமாக பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் கார் ட்ரைவ் பண்ணபடியே நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணால் நேராக நம்ம ஜங்குக் ஹவுஸ்க்கு தான் கூட்டு வந்திருக்காரு. ஹவுஸ் கூட்டு வந்துட்டு ஜானாவை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அப்படியே ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானா எனக்கு ஒன்றும் புரியல போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீமின் 2 பேருமே கார்டன் சைடில் தான் இருக்காங்க. நம்ம டேடா நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். ஜங்குக்கிட்ட ஃபர்கியூ மேலே ஃபர்கியூ கேட்டாச்சு, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், தப்பாக புரிஞ்சிட்டு இருக்குங்கிற மாதிரி என்னெல்லாமோ சொல்லியும் பார்த்துட்டேன். ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கூட ஜங்கு கேட்க மாட்டேங்காருடா. என்னடா பண்ண சொல்கிற? இன்னும் 1 டே தான்டா இருக்குது. எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் சன் வெளியே வர மூமெண்ட்டை பார்க்க சொல்லியே நான் தூத்து போயிடுவேன். ஜங்குக்கு விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிடுவேங்கிற பயம் வருதுடா. டே ஜிமின் எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே இந்த மாதிரி ஜிமினாக்கிட்ட புலம்பிக்கிட்டு அந்த கார்டன் சைடில் அங்கிட்ட இங்கிட்டும் நடக்கிறாரு. இன்னும் 1 டேக்குள்ள நான் எப்படி ஜங்குக்க ஃபர்கியூ பண்ண வைக்கிறது, எப்படி என்னை அக்செப்ட் பண்ண வைக்கிறது? அந்த இதில் நான் சேலஞ்சில் தோத்தாலுமே அப்புறம் 2 டேஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பாரிஸ்க்கு போயிடணுமேங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு பயங்கர டென்ஷனில் அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே நம்மகிட்ட நடக்கிறாரு. இதை பால்கனியில் நின்னபடியே நம்ம ஜங்குக் வீமீனை நோட் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு 10 o'clock தாண்டி 11 o'clock தாண்டி 12 o'clock ஆயிடுச்சு. இன்னுமே வீமீன் அந்த பிளேஸ்லேருந்து வரல. அதே பிளேஸில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற மொமெண்டம் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருக்குத பேக் சைடில் இருந்து தியாவுமே நோட் பண்ணுறா. ஏன்னா அவளோட ரூமில் இருந்து பார்க்க சொல்ல ஜங்குக் பால்கனிலே உட்காந்துருக்க மொமெண்டம் தியா நோட் பண்ணிவிட்டு இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறத செக் பண்ணதுக்கு ஜங்குக்கோட பெட்ரூம்குள்ள என்ட்ராயிருப்பான். இந்த மாதிரி பால்கனியில் இருக்க சோஃபாவில் உட்காந்தபடியே வீமின் 2 பேருமே அந்த கார்டன் சைடில் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்ருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். தியா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஷாக் ஆகி என்ன ஜங்குக் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஒன்றும் இல்லை டைம் 12 o'clock ஆயிடுச்சு, இன்னும் ஸ்லீப் பண்ணாமல் அங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதை நான் கேட்கணும். 12 o'clock ஆயிடுச்சு, நீ என்ன ஏன் ரூம்குள்ளே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும் இல்லை இந்த பிளேஸில் ட்ரிங்க் பண்ணலான்னு கீழே போனேன். அப்போது உன்னோட ரூம் டோர் ஓப்பனில் இருந்ததை பார்த்தேன்.
அதான் என்னங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வந்தேன். என்னாச்சு? எதுக்காக ஸ்லீப் பண்ணாமல் பால்கனிலே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டு கீழே ஜிமினாவையும் டேயும் நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்குமே டியா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஜங்குக்கோட ஐஸ் பீமின் மேலே தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட புலம்பிக்கிட்டே நடக்கிறட்டே அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சில் ஜிமினா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணாலும் எனக்கு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குடா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சிலே ஹெட்டை வச்சபடி ஐஸை க்ளோஸ் பண்ணால் ஜிமினாவுமே நம்மகிட்ட எந்த மாதிரி சாஞ்சபடி ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த ஸ்டோன் பெஞ்சில் சாஞ்சபடி ஐஸை க்ளோஸ் பண்ணாவது ஏதாவது பிளான் கிடைக்கணுங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணால் நம்ம டியா வந்து திரும்பவும் நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறேன். என்ன பண்ணிகிட்ருக்கு ஜங்குக்கு? எது இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருக்கு? டைம் ஆயிடுச்சுல, நாளைக்கு கம்பெனி இருக்குல்ல, ஒர்க்லாம் பார்க்கணும், மீட்டிங்ஸ்லாம் ரொம்ப நிறைய இருக்குது, நாளைக்கு மீட்டிங் பிளேஸ்க்கெலாம் போகணுங்கிற மாதிரி வல்லன்ட்டு நம்ம தீயா பேசிக்கிட்டு இருந்தோம். தீயா பேசுகிறது எதுவுமே நம்ம ஜங்குக்கு கேட்கவே இல்லை. பீமின் 2 பேருமே அந்த ஸ்டோன் பெஞ்சில் அப்படியே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவன் 2 பேரும் என்னன்னு சொல்ல இவ்வளோ நேரம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்தானுவன் அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சில் படுத்துட்டானுவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டில் நம்ம ஜங்குக்கு எழுந்து வேகமாக கீழே இறங்கி வர்றாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவன் என்ன இந்த மாதிரி இருக்கான்? இந்த டே சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஜங்குக்கிட்டே ஒரு வேளை அக்செப்ட் பண்ணிப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட பால்கனியில் நின்றபடியும் கோபமாக கார்டன் சைடில் இருக்க வீமின் முன்னாடி போய் ஜங்குக்கு நிற்கிறத பார்க்குறா. இந்த மாதிரி பார்த்தேன் ஜிமினாவும் டேயும் அப்படி பிளான் போட்டு டயர்டாகி அந்த ஸ்டோன் பெஞ்சிலே உட்காந்த பொசிஷனில் அப்படியே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டே அறிவு கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனோம் 2 பேருமே ஐஸை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு நோட் பண்ணால் உங்களுக்கு ஸ்லீப் பண்ண வேறு பிளேஸே கிடைக்கலையா? ஸ்டோன் பெஞ்சில் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? நைட்டு டைம் என்ன தெரியுமா? 12 o'clock போல் இந்த பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி ஜிமினாவை திட்டுற மாதிரியே டேயும் திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம வீமின் 2 பேருமே நோட் பண்ணால் ஒழுங்கு மரியாதை ரூமுக்கு போ ஜிமினா, உனக்கு ஒழுங்காக ஒரு பிளேஸில் ஸ்லீப் பண்ண தெரியாது, அப்புறம் நான் டோரை க்ளோஸ் பண்ணிடுறேங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனோம். டே மச்சான் வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஆன்சரை ஹோல்ட் பண்ணபடி இதுக்கு மேலே விட்டால் ஹயாங் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருமா, வா போகணுங்கிற மாதிரி அங்கேருந்து ரன் பண்ணபடி அப்படியே ரூமுக்கு ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா நம்ம ஜங்கு காமெடி வீமினை ஃபாலோ பண்ணபடியே ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா இந்த மாதிரி உள்ளே என்ட்ராகிற வீமினை நோட் பண்ணபடியே தீயா அவளோட ரூமுக்கு வெளியே நிற்கிறேன். இந்த மாதிரி நின்னா ஜிமினா கரெக்டாக அவரோட ரூமுக்குள்ளே போகிறாரு. டே அப்படியே ஜங்குக்கோட ரூமுக்குள்ளே போகிறாரு. இப்படி நேராக உள்ளே என்ட்ராகி பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க ஜானாவை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு அப்படியே போய் ஜானா பக்கத்தில் பெட்டில் படுத்துட்டு ஜானாவோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு குட் நைட்லாம் சொல்லிவிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணான். ஜங்குக்கு இப்போ அந்த பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்டில் இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கிட்டே நோட் பண்ணுறாரு. அந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக வந்து ஜானாவுக்கு அந்த சைடுட்டே படுத்திருந்தா ஜானாவுக்கு இந்த சைடு வந்து நம்ம ஜங்குக்கு படுத்துக்கிறாரு. படுத்துட்டு பெட்ஷீட்டை கவர் பண்ணபடியே ஸ்லீப் பண்ணோம். நம்ம ஜானா தான் இப்படி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்கு கூட ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணுறாங்க. டேயோட ஹேண்ட்ஸையுமே ஹோல்ட் பண்ணுறாங்க. 2 பேரோட ஹேண்ட்ஸுமே ஹோல்ட் பண்ணபடி அப்படி பிடிச்சபடி ஹக் பண்ணபடி நம்ம ஜானா ஸ்லீப் பண்ணுறா. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் அன்னைக்கு டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே கம்பெனி தான் கட்டுறாங்க. கம்பெனியில் வந்து ஒரு அந்த டே வந்துருப்பார்ல கான்ட்ராக்ட் விஷயமா அந்த ஒர்க் தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருச்சு போலிக்கும். அந்த மிஸ்டேக்குக்காக நம்ம ஜங்குக்கு டே ஜிமினானுங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக அங்கிட்டும் இங்கிட்டும் ஒர்க் பண்ணபடி அந்த மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போதுமே டேயோட ஹேண்ட்ஸில் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் இருக்கிற ஜானா எல்லாருமே டென்ஷனில் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்கிறதுனால அவள் பாட்டுக்கு ஃப்ரீயாக இந்த பிளேஸ் முழுக்க நடக்க ஆரம்பிச்சிடுவான். கம்பெனியில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கும் நம்ம டே வந்து அப்படி ஒர்க்கு ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதுதான் தப்பு போலுக்கு, நம்ம இதுதான் தப்பாக டிசைட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது என்ன தப்புங்கிறத ஒரு மிஸ்டேக் சொல்லியிருப்பார்ல, அந்த மிஸ்டேக்கை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு சரி ஜங்குக்கிட்டே ஜிமினாட்டே சொன்னால் ஒர்க்கு எண்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி ஃபைல் பேப்பர்ஸில் அப்படியே கரெக்ஷன் பண்ணபடியே கரெக்டாக நம்ம ஜானாவுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டுருப்பாரு. நாம்
டேவ் இருக்கிற ஃப்ளோரில் ஸ்டெப் இருக்கும்ல கீழே இறங்கி போகிறதுக்கு அந்த ஸ்டெப்புக்கிட்ட கரெக்டாக ஜானை நம்ம டே அந்த ஸ்டெப்புக்கு மேலே ஏறுத மாதிரி நம்ம டே வருவார். இந்த மாதிரி ஜிமினா ஜோனா இருக்கிற ஸ்டெப்பில் தான் இருப்பார். இந்த ஜோனா எங்கே மாற போனான்னு தெரியலையே. 2 செகண்ட் இருடி கால் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கேபினில் தானே உட்கார வச்சுருந்தேன். ஜோனா சொல்லும் எங்கடா போனேன், இந்த டேயை மட்டும் என்ன படாத படுத்துறியே. ஜோனா ஜோனா எங்கே இருக்கிற, ஜோனா அங்கிள் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி ஜோனாவை கூப்பிட்டுக்கிட்டே வந்தேன். ஜோனா ஸ்டெப்ட நிற்கிறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி ஜோனா வேண்டாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறத கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கட்டுனேன். ஜோனா நம்ம ஜிமினா சொல்கிறது கூட கேட்காம டக்குன்னு ஸ்டெப்பில் கீழே இறங்குவா. இந்த மாதிரி இறங்குனா அதே பிளேஸில் நம்மகிட்டே இருக்கிறது 3rd ஃப்ளோர்னா நம்ம ஜொங்குக்கு 2nd ஃப்ளோர்லேருந்து மேலே ஸ்டெப் ஏறி 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி ஜிமினா கத்துறதும் ஜோனா இருக்க ஃப்ளோர் மேலேயே வார மூமெண்ட்டும் ஜோனா ஜிமினா கத்துனதை பார்த்துட்டு டக்குன்னு ஸ்டெப்பில் இறங்கின மூமெண்ட்டையும் பார்த்து ஜிமினா ஜொங்குக்கு நம்மகிட்ட 3 பேர் ஷாக் ஆகி ஜோனா கிட்ட ரன் பண்ணபடி வந்தேன். ஜோனா கீழே விழ போக்கிட்டுக்குள்ள நம்மகிட்டே பேபிக்கு அடிபடக்கூடாதுன்ட்டு வேகமாக ரன் பண்ணபடி ஜோனாவை கிரிப்பை பிடிக்கிறாரு. இப்படி பிடிச்சா நம்மகிட்டே ஹேண்ட்ஸில் ஒரு ஃபைல் கொண்டு வந்திருப்பாரு. அதை கீழே போட்டுட்டு தான் பிடிச்சிருப்பாரு. பிடிச்சி தூக்கி புஷ் பண்ணி உனக்கு ஒன்றாகல ஜோனா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு ஸ்டெப் கீழே லெக்க வைப்பாரா, ஃபைல் மேலேயே லெக்க வச்சு அப்படி ஸ்கிளிப் ஆகி ஜோனாவை சேவ் பண்ணிட்டே இப்போ அப்படியே ஸ்டெப்பில் விழுவார். இந்த மாதிரி விழுந்தா நம்ம ஜிமினை இன்னும் ஷாக் ஆகிட்டே சேவ் தான் பண்ணேன், ஃபைலை தூக்கி போட்டுட்டு சேவ் பண்ண வேண்டியதானடா, இப்படி அது மேலேயாடா ஃபீட்டை கொண்டு வைப்பேனுங்கிற மாதிரி ஜிமினாட்டையே பிடிக்கிறதுக்கு கீழே வேகமாக ரன் பண்ணபடி வந்தேன். ஜோனாவுக்கு அடிபட விடாத அளவுக்கு ஜோனாவை டைட்டாக ஹாக் பண்ணபடி அவர் அந்த ஸ்டெப்பில் ரோலிங்லேயே கீழே கரெக்டாக ஜொங்கு கூட ஃபீட்டுக்கிட்ட விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா ஜோனா பேபி நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம ஜொங்குக்குமே டேயும் பேபி சேவ் பண்ண மேலே வந்திருப்பாரு. மேலே இருந்த ஜிமினாவும் இப்படி கீழே விழுந்த டே கிட்ட ரன் பண்ணபடி வந்திருப்பாரு. ஜோனாவுக்கு ஏதாவது இருக்குமோங்கிற மாதிரி ஜோனாவோட ஃபேஸை நோட் பண்ணபடியே இவ்வளோ வேகமாக உருண்டு வந்திருப்பார்ல, அதில் லைட்டாக டயர்டாகி மயங்கிடுவார். இந்த மாதிரி மயங்கினோம். இங்கே கட்டாக்கி இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டணும். ஜோனா நார்மலாக ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் தான் இருக்கா. அடியே இறண்ட வாழ் அந்த டே மாதிரியே பண்ணுறியே, ஏன் அங்கிள் எப்போ பார்த்தாலும் என்னோடய மாமையே திட்டுறீங்க, சரி அப்போ இந்த அங்கிள் மாதிரியே நாட்டித்தனமாக ப்ளே பண்ணி விளையாடுறிய பாட்டியா, நீ ப்ளே பண்ணி விளையாண்டதுனால தான் உன் மாமுக்கு இப்படி அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ என்னால் தான் மாமுக்கு அடிபட்டுருச்சா, உனக்கு பாட்ட தெரியலையா ஜோனா, நீ தானே அந்த ஸ்டெப்புக்கிட்ட போன, ஒன்றை சேவ் பண்ண தானே நாங்கள் எல்லோரும் வந்தோம், பாட்டியா நீ பண்ண சின்ன நாட்டித்தனமான கேமில் உன் மாமுக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படி பண்ணுவியா, ஸ்டெப்புக்கிட்ட போவியாங்கிற மாதிரி சும்மா செல்ல மேலே அடிப்போம்ல பேபிஸா, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தா. இப்போது அந்த டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த அந்த ரூம்குள்ளே டே ஃபுல்லாக ஐஸை க்ளோஸ் பண்ணபடி இருக்காரு. டேயோட ஃபோர்கெட்டில் அடிபட்டு லைட்டாக சின்னதாக ஒரு கட்டு பண்ணி போட்டிருக்காங்க. டேயோட ஹேண்ட்ஸ்லேயுமே அந்த எல்போவிலலாம் அடிபட்டிருக்கும். ஏன்னா ஜோனாவுக்கு அடிபடக்கூடாதுன்னு அப்படி தான் கவர் பண்ணியிருப்பாரு. அதனால் எல்போவில் தான் அதிகமாக அடிபட்டிருக்கும். எல்போவிலையும் 2 எல்போக்கிட்டையும் லைட்டாக கட்டு மாதிரி போட்டிருக்காரு. இந்த மாதிரி கட்டு போட்டுட்டு டே அப்படி டேடில் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி இருந்தால் இந்த மாதிரி ஜோனாவை சேவ் பண்ண மூமெண்ட் ஜொங்குக்கோட ஹார்ட்டை லைட்டாக டச் பண்ணுது. இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக மயங்கி இருக்க பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரப் பண்ணால் இந்த மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஜொங்குக்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்க ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஹேரை தானே சாஃப்டாக ரப் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை ஜொங்குக் நான் அப்படி சொல்லலை, நீ இப்போது ஹேரை ரப் பண்ணிகிட்ருக்குது டேக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் என்னோட ஒய்ஃப், ஏன் இந்த மாதிரி பர்சன் மாதிரி பேசுகிறட்டியா, எப்போதுலேருந்தா ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி தீயா ரொம்ப ஷாக் ஆனா. நம்ம ஜொங்கு கம்டியேட்டையோட ஃபேஸை நோட் பண்ணபடி, நான் கூட அந்த டே நீ அந்த மாதிரி என் பேபி ஏதாவது பண்ணிடுவியோங்கிற திங்கிங்கில் தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி என் கண்ணால் பார்த்தேன், பேபிக்கு சின்னதாக கூட அடிப்படக்கூடாதுன்ட்டு, உனக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்லன்ட்டு அந்த மாதிரி கவர் பண்ணபடி நீ பேபி கீழே வர கொண்டு
நான் இருந்திருந்தேன்னா எந்த அளவுக்கு சேஃபாக பேபி பார்த்துருப்பேனாங்கிறது டவுட்டு தான் அப்படிங்கிற மாரி நம்ம பேபி சேவ் பண்ணியிருப்பார்ல அதில் நம்ம ஜங்குக்கு டேக்கி பேபி மேலே அவ்வளோ லவ் இருக்குது. ஜஸ்ட் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம தான் அதை தப்பாக புரிஞ்சுட்டு டேக்கி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணி அவருக்குள்ளே இருக்க மிஸ்டேக்கை பிரேக் பண்ணுறாரு. இதை தியா நோட் பண்ணிவிட்டு இந்த சொன்ன மாதிரி 2 டேஸ்க்குள்ள ஜங்குக்கு இப்படி வந்து பேசுகிற அளவுக்கு பண்ணிட்டானே அப்படிங்கிற மாரி காண்டிலே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அவன் சும்மா ட்ராமா பண்ணாலும் பண்ணியிருப்பான். நீ அந்த பிளேஸில் இருக்கிறத வச்சுட்டு அவன் அந்த மாதிரி சேவ் பண்ணியிருப்பான். இங்கே பறிச்சியா, இதுக்கு மேலே இதை பற்றி நீ பேசாத, ஓகே? என் லைஃப்பில் என்னோட வேணுமா வேண்டாமாங்கிறது டிசைட் பண்ணுறது நான் மட்டும்தான். அப்புறம் என்னோடய டாக்டரோட லைஃப்பில் நாங்கள் 2 பேருமே வேணுமா வேண்டாமாங்கிறத ஜோனா தான் டிசைட் பண்ணணும், நீ இல்லை. நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்ருக்காத. கொஞ்சம் நாட்டி தான், நிறைய பொய் சொல்லுவான். அவனுக்கு தோன்றதை அப்படியே பண்ணுவான். அவன் ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணுனா அதுக்கு இந்த ஜிமினா ஹோல் ஹெல்ப்பையும் பண்ணுவான். அதுக்கு நிறைய பொய் கூட சொல்லிப்பாங்க. எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா பேபி அபார்ட் பண்ணதுக்கு சைன் பண்ண அந்த மூமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பெயினை கொடுத்துச்சு. மற்றபடி எனக்கு என் மேலே சின்னதாக கூட கோபம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு தியா செம்ம கடுப்பாகி அங்கேருந்து வேகமாக வெளியே போயிடுவான்ற மாதிரி போனேன். ஜோனாவை ஹேண்ட்ஸில் வச்சபடி ஜிமினா கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்றோன்னேன். ஜோங்குக் டக்குன்னு டேயை விட்டு மூவ் ஆன் ஆகி, இங்கே பாருடா, அவன் ஃப்ரெண்டை சேஃபாக ஹவுஸ் கூட்டு வந்துரு, ஜோனா வேண்டாதா அப்படிங்கிற மாரி ஜோனாவை ஹேண்ட்ஸில் வாங்கினபடி ஜங்குக்கு அங்கேருந்து போனால், பார்த்தியா திமிரு பிடிச்சவன் எவ்வளோக்குள்ள அடி வாங்கி என்னோட ஃப்ரெண்ட் இப்படி பட்டிருக்கான். பக்கத்தில் உட்காந்துருந்து ஹேர் அப்படி சாஃப்டாக பண்ணபடி நீ எப்பண்டா ஐயோ ஓப்பன் பண்ணுவ அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணபடி பேசுவான்னு பார்த்தா பேபி தூக்கிட்டு எப்படி வேகமாக ஹவுஸ்க்கு கிளம்புறான் பாரு. ஹயாங், உனக்கெல்லாம் ஈவிரக்கம் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு, சரி மேலே கோவமாக இருக்கார்ல என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பக்கத்தில் வந்து உட்காண்டாட்டே ஒரு 1/2 கழிச்சு தான் ஐயோ ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி ஜிமினா எந்த மாதிரி திங்க் பண்ணாரோ அதேமாரி தான் டேயுமே திங்க் பண்ணுறாரு. ஜிமின், உங்கள் ஹயாங் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்கவா, ஜானாவை கூட்டிகிட்டு ஹவுஸுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா ஹயாங் ஏன்டா என்னை ஃபர்கியூவே பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்கே பாரு டேன், கண்டிப்பாக என் ஹயாங் சேஞ்ச் ஆக சான்ஸே இல்லை. பேசாட்டிக்கு நீ பாரிஸ்கே போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஜிமினா என்னலாமோ நம்ம டேட்டை சொல்கிறாரு. இது வந்து சரிப்பட்டு வராது. நீங்கள் கொஞ்சம் டேஸ் மூவ் ஆன் ஆகும். நீ இவ்வளோ டேஸ் கொஞ்சம் ஜோனா கூட இருந்த மூமெண்ட்டுக்கு நீங்கள் இருந்து கொஞ்சம் டேஸ் வெளியே போனீங்கன்னா ஜோனா கண்டிப்பாக உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவா. அப்புறம் நானே ஜோனா கிட்ட சொல்லி உன் டேடுக்கிட்ட மாமா கூட்டிகிட்டு வர சொல்லுன்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வைப்பேன். ஜோனாவும் மாம் வேணும்ன்ட்டு ஜங்குக்கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணுவா. அப்புறம் என்ன, ஜங்குக் ஜோனா பண்ணுற டார்ச்சரை தாங்கிக்க முடியாமல் பாரிஸில் இருக்க ஒன்று ஹவுஸ்க்கு கூட்டு வந்துடுவார். நிஜமாலுமாடா? உன் மச்சான் சொல்லியிருக்கோம்லடா, பிளான் என்னைக்காவது நம்ம போட்ட பிளான் மிஸ் ஆயிருக்கா? சேச்சே, நாம் போட்ட பிளான் எப்போதும் சக்ஸஸ் தான் ஆகும். இது நான் போட்ட பிளான் கரெக்டாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு முதல்ல நீ இங்கேருந்து பாரிஸுக்கு போகணும். நீ இங்கேருந்து போகிறத பார்த்து தான் ஜோனா ஜங்குக்கிட்ட மோம் வேணும்னு கட்டடி அழணும். அப்புறம் ஜோனாவுக்காக ஃபீல் பண்ணி ஒன்று அவரே வந்து கூப்பிடுவார். அப்புறம் நீ வந்து டக்குன்னு வந்துடக்கூடாது. அப்படியா அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்டான். ஆமாம், நீ டக்குன்னு வந்துட்டா அப்புறம் என் மச்சானோட கெத்து என்ன ஆகுறது? நீ இக்னோர் பண்ணணும், முடியாதுன்னு சொல்லணும். உங்கள் ஹவுஸ்க்கு தானே வந்து அப்போ என்னையே ரிஜெக்ட் பண்ணீங்க நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓஹோ அப்படிலாம் வர கேட்கணுமா? அப்படி தாண்டா கேட்கணும். இதுக்கப்புறம் உள்ள ஐடியாலாம் போக போக பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இப்போ ஹவுஸில் தான் ஜிமினாவை ஹாலில் உட்காந்துருந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஹேரி அப்படியே நம்ம நோட் பண்ணிவிட்டு, இப்போ உனக்கு பரவாயில்லையாட்டையாங், ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கட்டு ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே டச் பண்ணி, அங்கே வலிக்குதா, நான் வேணா உனக்காக இதோட ஜில்லுன்னு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டுமா, ரொம்ப டயர்டாக இருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேராக லவ்வாக ஹேரி பேசுகிறாரா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, என்னடா என்ன மச்சான் பக்கத்தில் கெத்தாக நான் உட்காந்துருக்கேன்,
உனக்கு என்னடா இப்படி ஒரு கேரிங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே ஹாரி தள்ளிப்படா. டே டயாங், அடி எங்கேயாவது பட்டுருச்சாடா? ரொம்ப வலிக்குதாடா? நான் வேணா ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணட்டா? டே பொசசிவ் பிடிச்ச ஜிமினா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஹாரி அவர் இருந்த சீட்டில் உட்கார சொல்கிறாரு. டேய் என்னடா அவனை உட்கார சொல்கிற? அதுக்காக அவனை தரையிலையாடா உட்கார சொல்ல முடியும்? ஜிமின் இது ஓவர். நீ தான் என்னோட சோல் மட்டுங்கிறது நல்லாவே தெரியும்ல. அப்புறம் ஏன்டா அவன்கிட்ட உன் பொசசிவாக கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் தெரியாதுட்டே. நான் மட்டும்தான் அவனோட ஃப்ரெண்டாக இருக்கணும், அவனா ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. ஃப்ரெண்டாக இருந்தால் நான் இப்படி தான் பிடிச்சி தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி கிட்ட திரும்ப வந்தா நம்ம ஹாரி பயந்து போய் நான் ஃப்ரெண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பார்த்து சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜிமினாவுக்கு ஒரே சிரிப்பாக வருது. நிஜமாலுமா டேக்கு ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுல்ல நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சேச்சா டேக்கு நல்லா ஃப்ரெண்டு கிடையாது, டேயும் நானும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொல்கிறான். இதை கேட்டு இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜிமினா ஷாக் ஆகி, என்ன ஒரு வார்த்தைடா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட்டில் ஹேண்ட்ஸ் வச்சபடி அவர் எழுந்து வந்திருப்பார்ல சோஃபா, அதிலே உட்காண்டா டேயுமேட்டை கேட்டு ஷாக் ஆகி, லவ் பண்ணுறோமா எப்போதுலேருந்து அப்படிங்கிற மாதிரி திருமணம் தியாதா நம்ம ஹாரி கிட்ட இந்த மூமெண்ட்டை சொல்லி 2 பேருமே லவ் தானே பண்ணுறீங்கங்கிற மாதிரி கேட்டிருப்பா. கேட்டதுக்கு நம்ம டே மேலே ஹாரிக்கு லைட்டாக ஃபீலிங்ஸ் இருக்கும், அதை ஆமானுங்கிற மாதிரி ஒத்துருந்துருப்பாரு. நீ இந்த மாதிரி எல்லோரும் இருக்க சொல்ல டேயும் நானும் ஃபேரிஸில் இருக்க சொல்ல லவ் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் டேஸில் மேரேஜ் பண்ணிக்க போகிறோங்கிறத சொல்லு. ஆனால் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணவங்க, பிரிஞ்சவங்க தான். சும்மா இந்த ஒர்க்குக்காக இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு டேயை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா டேயை மொத்தமாக பிரிக்கிறதுக்கு தியா இந்த ஒர்க்கை பண்ணியிருப்பான். இதை கேட்டுட்டு டே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி, எப்போதுலேருந்துடா நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா. டே மச்சான், என் ஹயாங் அப்படி பேசிட்டாங்கிறதுக்கு இப்படியாடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், லூஸு ஜிமின் என்னடா நீ இப்படி பேசுகிறேங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். அதே பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக்குமே இதை கேட்டு அப்படியே டேயை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான். டே இப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு அடு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்து பயத்தில் டக்குன்னு அந்த சோஃபாலேருந்து எழுந்து நேராக அவரோட பெட்ரூமுக்கு போகிறாரு. இங்கே என்ன நடக்குது? ஏன் ஹாரி இப்படி பேசுகிறான்? ஏதோ ஜங்குக்கு முன்னாடி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி இப்படி சொல்லிட்டான். இவனுக்கு ஏன் இந்த மாதிரி திங்கிங் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இப்படி திங்க் பண்ணபடியே அவரோட ரூமில் நின்றுட்டு இருந்தா. ஹாரி அப்படியே கரெக்டாக டேக்கிட்ட வந்தான். என்ன நினச்சிட்ருக்க ஹாரி? இது என்னோடய ஹஸ்பண்டோட ஹவுஸ். உனக்கு ஃபர்ஸ்ட்லேயே நான் சொன்னேன்ல, அவர் முன்னாடியே என்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், மேரேஜ் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி பேசிகிட்ருக்க. என் ஹஸ்பண்ட் என்ன நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டுட்டுன்னா, அவர் தான் உன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணார்ல டயாங், பின்ன ஏன் இதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்க? அவர் எப்போவுமே உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அதனால நீ அவரை மூவ் ஆன் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நம்ம பேரேஜ் பண்ணதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாரி தியா சொன்னது தான் இப்போவுமே கரெக்டாக டேட்டை பேசினோம். டே காண்டாகி ஓங்கி ஒரு ஸ்லாப்பை வச்சுருவாரு. இந்த மாரி வச்சா ஹாரி ஷாக்காகிட்டே நோட் பண்ணா, நான் உங்ககிட்ட ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம், என்னோடய ஹஸ்பண்ட் என் மேலே கோவமாக ஃபைட் பண்ணி என்னை மூவ் ஆன் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்காக இந்த டே ஒன்றும் அவரோட ஹார்ட்டில் இல்லைங்கிற திங்கிங் உனக்கு வேண்டாம். நான் ஒருவேளை அவரோட ஹார்ட்டில் இல்லாமல் இருந்திருந்தா அவரோட பெட்ரூமில் என்னோடய பிக்கு இருந்திருக்காது. ஓகே, அவரோட ஹார்ட்டில் நான் இப்போ வரைக்கும் இருக்கிறேன். அதே டேயா, அதனால தான் அவர் எனக்கு இப்போ வரைக்கும் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. என் மேலே அவருக்கு ஏதோ சின்னதாக ஒரு கோவம், அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது எப்போ அவர் புரிஞ்சுக்காரோ அப்போ இந்த டேயை அக்செப்ட் பண்ணிப்பார். தேவையில்லாத திங்கிங் உனக்குள்ளே இனி வரக்கூடாது. இன்னொரு டைம் இந்த மாதிரி ஏதாவது பர்சன்ஸ்க்கு முன்னாடி பேசினேன், இந்த டேயை வர மாதிரி நீ பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி திட்டவும், நம்ம ஹாரி டக்குன்னு டேட்டை தியா தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொன்னான். அவள் சொன்னதுனால தான் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட ஓப்பனாக பேசினேன். ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே இப்படி ஒரு பாண்டிங் இருக்கும், இப்போ வரைக்குமே 2 பேருமே லவ் பண்ணுறீங்க, அந்த ஃபீல் 2 பேருக்குள்ளேயும் இருக்குங்கிறது எனக்கு புரியலடா. அவன் சொன்னதை வச்சு டக்குன்னு நான் அந்த மாதிரி பேசிட்டேன், சாரி டேங்கிற மாதிரி. ஹாரி தியா தான் இதுக்கு எல்லாத்துக்கு காரணங்கிற மாதிரி சொல்லிடுவார். இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டே செம்ம கோவமானா ரூம்குள்ளே என்ட்ராகிற ஜங்குக்குமே அவ்வளோத்தையுமே கேட்டுருந்துருப்பாரு. எதுக்காக தியா இந்த மாதிரி தேவையில்லாத ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம டே செம்ம கடுப்பாக்கி நேராக தியாவோட ரூம்குள்ளே என்ட்ரானா, என்ன உன்னோட குட் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான் போலுக்கு, நான் அந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணிட்டு.
டியா 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 நீ ரொம்பவே என்னோட லைனில் கிராஸ் ஆகுறடி. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. 2 டேஸே மூவ் ஆனிடுச்சு. இப்போ வரைக்கும் ஜங்குக்கு ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கலல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தியா கிட்ட தானே நம்ம ஜங்குக்கு சொல்லியிருப்பாரு, ஏன் டை தான் ஏன் டையை நான் சூஸ் பண்ணுவேன் சூஸ் பண்ணாமல் இருப்பேன், அது உனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மூமெண்ட்டை தியா கிட்ட தான் சொல்லியிருந்திருப்பாரு. டே கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டார். அந்த ஒரு மூமெண்ட்டை வச்சு டேயை ஒரு பெயினான மூமெண்ட்டாக கொடுக்குற மாதிரி பேசுகிறா. இந்த மாதிரி தியா பேசுகிறத கேட்டு கோவமாக நம்ம தியாவை நோட் பண்ணா சொல்கிறா, 2 டேஸ் சேலஞ்சு வச்சுருந்தா 2 டேஸ் பிரேக் ஆயிடுச்சுல, உன்னை வேண்டான்னு இப்போ வரைக்கும் ரிஜெக்ட் தானே பண்ணி வச்சுருக்க. அப்போ நீ சேலஞ்சில் தோத்துட்டுட்டு இந்த டேயா தோத்துட்டாரு. தோத்தா ஒரு பர்சன்ட் இப்படி கெத்தெல்லாம் பேசக்கூடாது, ஓகேயா? நீ சொன்னல 2 டேஸ்க்குள்ள முடியலன்னா நான் இந்த பிளேஸ்லேருந்து 1 டேக்குள்ளே கிளம்பிடுவேன்ட்டு. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இந்த பிளேஸ்லேருந்து பாரிஸ்க்கு கிளம்பிடு. மொத்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு நீ தானே வேணும்னே ஜங்கு கூட ஃபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி அதில் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி பண்ணி கூட கொஞ்சம் டேஸ் ஜங்கு கூட இருக்கலான்ட்டு ஃபைலை தப்பாக ரெடி பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. ஃபைலில் ஏதாவது 1-2 மிஸ்டேக் இருந்தது தானே நம்ம கூட கொஞ்சம் டேஸ் இந்த பிளேஸில் ஜங்கு கூட இருக்கலான்ட்டு வேணும்னே தான் அவ்வளோ ஒர்க்கையுமே நம்ம டே பண்ணிட்டு இருப்பாரு. இது அவளை தித்தியாக சொல்லவும், அந்த ஃபைல்ஸ் மொத்தமும் என்கிட்ட தான் இருக்குது, நீ வச்சுருக்கிறது ஃபேக் ஃபைல், அதை நான் ஜங்குக்கிட்ட கொடுத்துக்கிறேன், ஓகேயா? நீ இங்கேருந்து இன்னைக்கு ஈவினிங்கே உன்னோட பிளேஸ்க்கு கிளம்பிடு, ஓகேயாட்டே? நீ சேலஞ்சில் தோத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அப்படியே நேராக அவரோட ரூமுக்கு வர்றாரு. தியா கிட்ட சேலஞ்சு போட்டு அதில் தோத்துட்டாருல, அதனால ஜிமினாவுமே நீங்கள் இருந்து போனால் தான் நான் ஜோனா வச்சு ஜங்குக்கிட்ட பேசி உன்னை அங்கே கூட்டிகிட்டு வர முடியுங்கிற மாதிரி வேற சொல்லியிருப்பார்ல. இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு, அதுதான் கரெக்டு, நம்ம இங்கேருந்து போக தான் செய்யணும். ஜிமினா தான் நம்மகிட்ட சொல்லியிருக்கோம்ல ஜங்குக்கு நம்மளை தேடி வருவோம் எப்படின்ட்டு. ஜிமினா மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல, ஜிமினாவை முழுசாக நம்புவோனுங்கிற மாதிரி டைமே அவரோட லக்கேஜை மொத்தத்தையுமே பேக் பண்ணிவிட்டு